நல்லவண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணின் நல் அகதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் கொற்றாள் எம் உயிர் துணையே. குருவருளையும் திருவருளையும் மனமொழி மெய்களால் நினைந்து போற்றி மீண்டுமாக இந்த பிற்பகல் வேளையிலே சோழிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் சிவமடத்தில் குழுமியுள்ள அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களையும் வணங்கி பிற்பகல் சிந்தனையை தொடர்கின்றோம். சிவாய நம. அன்பர்களே, உணவு இடைவேளைக்கு முன்னதாக அறம் செய்வான் திறம் என்ற தலைப்பிலே தர்மம் செய்பவர்களுக்குரிய தன்மையை இயல்பை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். அந்த வகையில் 7 திருமந்திரங்களை நாம் சிந்தித்திருக்கின்றோம். அதாவது மானிட பிறப்பை எடுத்திருக்கக்கூடிய நாம் அறிவுடையவர்களாக இருக்கின்றோம் என்பதை உணர்த்துவது எது என்று சொன்னால், நாம் செய்யத்தகுந்த செயல் எது என்பதை பொறுத்துத்தான் அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே அறிவுடையவர்களாக இருப்பவர்கள் செய்யத்தக்கது எது என்று சொன்னால் தவம் ஒன்றே என்று நம்முடைய திருமூலர் மிக தெளிவாக சொல்லுகிறார். அந்த தவ நெறி இருக்கிறதே, அது சிவபிரானையே பரம்பொருளாக உணர்ந்து ஒழுகுவதாக இருக்கும். மான் தெய்வமாக மதிக்கும் என்று சொல்லுகிறார். மான்னா பெரியோர், மகாதேவன் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இருக்கும். இதை விட்டு உடம்பையே தெய்வமாக கருதி வாழுகின்ற மக்கள், அவர்களுக்கும் பிணத்துக்கும் வேறுபாடு இல்லை என்று திருமூலர் பேசுகிறார். பிணம் மூச்சு விடாது, இவர்கள் மூச்சு விட்டு கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு தானே வேறுபாடை தவிர இவர்களுக்கும் இறந்தவருக்கும் வேறுபாடு இல்லை என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உலகத்தில் மூழ்கி உடம்பையே உடம்பு சுகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உயிர்களுக்கு யமன் நான் தெய்வம் என்று வந்து அவர்களை துன்புறுத்துவான் என்று திருமூலர் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக திளைக்கும் வினைக்கடல் தீர் ஊறு தோணி இளைப்பினை நீக்கும் இருவழி உண்டு கிளைக்கும் தனக்கும் கேடியில் புகழோன் விளைக்கும் தவம் அறம் மேல் துணையாமே என்று பேசுகிறார். அதாவது இந்த அறம் செய்வதற்கு இல்லறம் துறவரம் என்று 2 நிலை, 2 வழிகள் உண்டு. இல்லறத்தில் இருந்து கொண்டும் அறம் செய்யலாம், துறவரத்தில் இருந்தும் அறம் செய்யலாம். இந்த 2 நிலையில் இருந்தாலும் கூட கிளைக்கும் தனக்கும் கேடியில் புகழோன், தனக்கும் தன்னுடைய சுற்றத்திற்கும் பயன் விளையுமாறு தவம் செய்கின்ற அந்த துறவு நெறியில் இருக்கக்கூடியவர்கள் இந்த உயிரை கரை காண மாட்டாது அழுந்தி கிடக்கின்ற வினையாகிய இந்த கடலை மிக எளிதாக நீந்துவதற்குரிய தோணியாக அந்த தவம் இருக்கும் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இந்த பிறவி எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னால், பிறப்பலும் இறத்தலும் ஆகிய மீண்டும் 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 நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய மணிவாசக பெருந்தகை சொன்னது போல, பிறந்திழைத்தேன் எம்பெருமான், பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். எப்படியெல்லாம் பிறந்திழைத்தேன் அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டார். புல்லாகி பூடாய்
பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கணங்களாய், இப்படி ஒரு பெரிய பட்டியலை போடுறார். பட்டியலை போட்டு எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன், எல்லா பிறப்பும் பிறந்து. அவர் என்ன ஒரே ஒரு நமக்கும் அவருக்கும் வேறுபாடு என்னன்னு சொன்னா, அவர் அந்த பிறப்பினுடைய நிலையை உணர்ந்து பிறந்து இழைத்தேன், எனக்கு இனிமேல் பிறவி வேணான்னு சொல்றாரு. ஆனால் நாம் பிறக்கிறத ஒரு பெருமையாக கருதி கொண்டு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கலைன்னாலும் அடுத்த ஜென்மத்தில் விடுறதில்ல இல்லையா? அப்போ எவ்வளவு பிறப்பு மேலே எவ்வளவு விருப்பம் பாரு நமக்கு. ஆக இந்த பிறத்தலும் இறத்தலும் ஆகி உழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இழைப்பினை நீக்க வேண்டும். அப்படி நீக்குவதற்கு ஆதாரமாக இருப்பது எதுன்னு சொன்னா அறம் செய்தல். அதான் என்னது? அறம் செய்தல். அந்த அறத்தை செய்கின்ற போது இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் செய்கின்ற அறத்திலே முதன்மையான அறம் எது என்று சொன்னால் விருந்தோம்பல். எது? விருந்தோம்பல். அதுதான் சொல்றாரு. உண்ணுவதற்கு முன்னதாக வேகமாக உண்ணக்கூடாது என்று சொன்னார். ஒல்லை உண்ணன் மின், ஒல்லை உண்ணன் சொன்ன பார்த்திருந்து உண்மின். யாராவது உணவுக்காக இருக்கிறார்களா என்று பார்த்து உண்ண வேண்டும். அந்த காலத்தில் வீட்டில் திண்ணை கட்டியிருந்தாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி திண்ணையில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்து பசியோடு இருந்தால் அவங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. இன்றைக்கு திண்ணையும் கிடையாது, விருந்தினரும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சங்க இலக்கியம் ரொம்ப அருமையாக பேசுது. நள்ளிரவில் கதவு சாத்துவதற்கு முன்னதாக கூட ஒரு குரல் கொடுப்பாங்களாம், பசியோடு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் மின்சார விளக்கு கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய விளக்கு தான், அகல் விளக்கோ எண்ணெய் விளக்கோ ஏதோ இருக்கும். வெளியில் திண்ணை இருளா கூட இருந்திருக்கலாம் ஒரு வேளை. அந்த இருட்டில் யாராவது பசியோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்காக ஒரு குரல் கொடுத்து, அப்படி பசியோடு இருந்தால் அவர்களுக்கு உணவு போட்டதுக்கு அப்புறம் தான் கதவு சாத்துவாங்க. இது நம்முடைய சங்க இலக்கியம் பேசுகிறது. அப்போ இல்லறத்தாருக்கு மிகச்சிறந்த தர்மம் எதுன்னு சொன்னா, அறம் எதுன்னு சொன்னா விருந்தோம்பல் என்கிற அறம். அதுதான் நம்முடைய தமிழர்களுடைய பண்பு. அதைத்தான் நம்முடைய திருமூலர் மிக பெருமையாக தெளிவாக சொல்றாரு. இல்லறத்தில் நின்று செய்யக்கூடிய அந்த விருந்தோம்பல் இது எல்லாம் மறுமைக்கு துணையாக வரக்கூடியது என்று சொல்லுகிறார். மறுமைக்கு துணையாக மேல் துணையாமி என்று சொல்லுகிறார். மேல் துணைன்னு சொன்னால் மறுமைக்கு வரக்கூடிய துணையாகுமி என்று சொல்லுகிறார். அப்போ ஒரு பொதுவாக உலகத்தில் அவனுடைய வாழ்வுக்கு பிறகு அவனால் விட்டு சென்ற எச்சங்கள் இருக்கின்றனவே, அதை கொண்டு அவன் எப்படிப்பட்டவன் என்பதை அறிந்து கொள்ளலாம். வள்ளுவர் மிக அருமையாக சொல்றார். தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால். இவன் தகுதி உடையவன் தகுதி இல்லாதவன் என்பதை அவனுக்கு பின்னால் நிற்கக்கூடிய அந்த பெருமை சிறுமை என்ற புகழ் இகழ்களால் அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறார். ஒரு சாமியார் இருந்தார். அந்த மடத்து வழியாக தான் சுடுகாட்டுக்கு போகணும். அந்த ஊரிலிருந்து இறப்பு வந்தால் பாடையை அப்படி தான் தூக்கிட்டு போவாங்க. தன்னுடைய சீடனை பார்த்து இது போது, அது எங்கே போகுதுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு வரான், விசாரிச்சுட்டு வா அப்படின்னு வரான். அவன் போவான், சாமி குருவே இப்போ போகிற ஒரு சொர்க்கத்துக்கு போகிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி இன்னொரு போகும்போது இவர் நரகத்துக்கு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு.
என்னடா இது, இந்த குரு வந்து அவனை போய் விசாரிச்சுட்டு வா, எங்கே போகிறாருன்னு விசாரிச்சுட்டு வான்னு சொன்னால் இவன் போய் அது சொர்க்கத்துக்கு போகுது, இது நரகத்துக்கு போகுது, இது சொர்க்கத்துக்கு போகுது, இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு எங்கே போய் யார்கிட்ட விசாரிச்சுட்டு வரான், எப்படி இந்த முடிவு எடுத்து சொல்கிறான்னு ஒரு சந்தேகம் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண மனிதருக்கு. இப்போ அவர் கேட்குறாரு சீடனை பார்த்து, நீ பாட்டுக்கு குரு சொல்கிறாருன்னு போயிட்டு வந்து ஒரு சொர்க்கத்துக்கு போகிறாருன்னு சொல்கிற, யார்கிட்ட போய் விசாரிச்சுட்டு வந்தால் அவர் எப்படி தெரியும் சொர்க்கத்துக்கு போகிறாருன்னு? இப்போ தான் சொன்னான், அந்த சுடுகாட்டு வரைக்கும் அவங்களோட கூட போனேன், அந்த பின்னாடி போகிறாங்க பார்த்தியா, அவங்கெல்லாம் அவரை பற்றி பேசிக்கிட்டு போகிறாங்க, இவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றதெல்லாம் சொன்னாங்க, அதையெல்லாம் கேட்ட உடனே இவர் நிச்சயமாக எங்கே தான் போவார், சொர்க்கத்துக்கு தான் போவார். இன்னொருத்தர் பின்னாடி போனேன், இந்த படுபாயி போய் தொலைச்சான மேல் இன்னும் எத்தனை பேர் குடும்பத்துக்கு எடுத்திருப்பானோ தெரியாது, சாமி இவ்வளோ சீக்கிரம் கொண்டு போயிட்டானே பரவாயில்ல அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதை பார்த்து அவன் நரகத்துக்கு போவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவரவர் எச்சத்தால் இவன் தக்கார் தகவலர் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று யார், வள்ளுவ பெருந்தகை பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக, பற்றதுவாய் நின்ற பற்றியினை பார்மிசை அச்சம் உரையான் அறநெறிக்கு அல்லது உற்று உங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை மற்ற அண்ணல் வைத்த வழிகொள்ளும் மாறி என்று பேசுகிறார். அதாவது பெருமான் எல்லாருக்கும் உண்மையான பற்றாக ஒரு கொள்கையை, ஒரு பண்பை வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னு சொன்னால், அறம் செய்ய வேண்டும் என்ற அந்த பண்பு. அந்த பண்பை எல்லாருக்கும் பொதுவாக வச்சிருந்தாலும் கூட பெருமான் எல்லாருக்கும் அதை உணர்த்த மாட்டான். திருமூலர் சொல்றார், பற்றினை பார்மிசை அச்சம் உரையான் அறநெறிக்கல்லது. யாரெல்லாம் அறநெறியில் நிற்கிறார்களோ அவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் அதை உணர்த்த மாட்டானோ. யாரு? அப்படின்னா என்ன அர்த்தம்? அறநெறியில் நின்றாலே அறம் செய்ய வேண்டும் என்ற உணர்வையும் ஊக்கத்தையும் இயல்பாகவே பெருமான் ஊட்டிக்கொண்டே இருப்பான் என்று திருமூலர் சொல்லுகிறார். அப்ப அறநெறியில் நிற்காதவர்களுக்கு பெருமான் அதை உணர்த்துவது இல்லை. அது மட்டும் இல்லை, அவனுடைய அருள் வழி அதனை நான் பெற்றதின் காரணமாக என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் எதையேனும் ஒன்றாகிலும் கொடுக்க வேண்டும், இயன்றதை கொடுக்கணும். உற்று உங்களால் ஒன்றும் ஈந்ததுவே துணை. உற்று உங்களால் ஈந்ததுவே துணை. ஏற்கனவே நம்ம விநாயகர் அகவலை பார்க்கும்போது மாங்கொட்டை கதையை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஒரு சாமியாருக்கு தின்று கொடுத்த அந்த மாங்கொட்டி சிவமாவே கருதி வழிபாடு பண்ணா. எத்தனை பேர் இங்கே விநாயகர் அகவல் யாரும் கேட்ட மாதிரி ஞாபகம் இல்லை? சரி, இப்போ வேறு செய்திக்கு போவாங்க. அது பெரிய கதை, சின்னதாக சொல்லுவோம். ஒரு பாட்டி வயசாகி போச்சு, இருக்கிற வரைக்கும் யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. திண்ணையில் உட்காந்து காக்கா வந்தால் கூட சாப்பிடும்போது எச்சி கையை நக்கிட்டு தான் கையை வீசும். அந்த மாதிரி ஒரு இயல்புடைய பாட்டி. அது என்ன பண்ணுச்சு, ஒரு வாழைப்பழம் வாங்கி வச்சுருந்தது. அந்த பழம் பாதி அழுகி போச்சு. இந்த பாட்டிக்கு இந்த பாதி அழுகி போச்சு, இது எப்படி வீணாக்கிறதுக்கும் மனசு இல்லை, சாப்பிட்றதுக்கும் ஒம்பலை. அந்த நேரம் பார்த்து ஒரு பிச்சைக்காரன் வந்தான். உடனே பாட்டி என்ன பண்ணுச்சு, சரி போனால் போட்டோம் அவனுக்கு கொடுத்துருவோன்னு அதை கொடுத்துருச்சு. பாதி பழம்தான் சாப்பிட முடியும், கொடுத்துச்சு.
இப்போ யமன் வந்தன உடனே எல்லாரும் அந்த பாட்டியை கூட்டிகிட்டு போகிறான். அங்கே யம தர்ம நீதி விசாரணை பண்ணுறான். நீ என்ன ஏதாவது தர்மம் பண்ணியிருக்கியா, புண்ணியம் பண்ணியிருக்கியா? சித்ரகுப்தன் சொல்கிறான், பாட்டி ஒம்பாத ஒரு பாதி பழத்தை பிச்சைக்காரனுக்கு போட்டுச்சு, அதை தவிர வேறு எதுவும் அது நல்லது பண்ணலை அப்படின்னு யார் சொன்னான்? பிச்சைக்காரன் அந்த சித்ரகுப்தன் சொன்னான். உடனே தர்மம் சொன்னான், யம தர்மன், சரி இந்த பாதி பழத்தையாவது அந்த பாட்டி போட்டுச்சு இல்லையா, அதுக்காக இந்த சொர்க்கத்தை அப்படி போய் பார்த்துட்டு வந்துட்டோம், சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நரகத்துக்கு அனுப்பலாம். ஏன்னா தர்மம் செஞ்சதுக்கான பலன் என்னன்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு யமன் சொன்னான். உடனே அந்த யமதூதன் பாட்டியை சொர்க்கத்துக்கு மேலே உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். எப்படி கூட்டிகிட்டு போகிறான்னு சொன்னால், பாட்டி போட்ட பழம் நிற்குது அங்கே. பாட்டி நீ பாதி பழத்தை பிடிச்சிக்கோ, ஏன்னா நீ பாதி பழம் தானே தர்மம் பண்ணியிருக்கிற. இல்லைப்பா நான் முழுசாக தான் பண்ணேன். முழுசாக பண்ணால் கூட பாதி தான் அவன் சாப்பிட்டான், அதனால் பாதி பழத்தை பிடிச்சிக்கோ, அந்த பழத்தை பிடிச்சிக்கிட்டே என் கூட வா அப்படின்ட்டான் தேவதூதன். இப்போ என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், அப்படி போகின்ற போது நரகத்து வழியாக போகிறாங்களாம். இந்த நரகத்தில் ஐயோ குய்யோன்னு அடிச்சுக்கிட்டு இருந்த எவனோ ஒருத்தன் எட்டி பாட்டியோட காலை பிடிச்சிக்கிட்டான். இல்லையா, எம்பி குதிச்சு பாட்டியோட காலை பிடிச்சிக்கிட்டான். இது அந்த தூதனுக்கு தெரியுது. இருந்தாலும் சரி என்ன நடக்குது பார்ப்போன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான். போகும்போது என்னடா பின்னாடி யாரோ காலை இழுக்கிற மாதிரி இருக்கேன்னு பாட்டி திரும்பி பார்க்குறான். பார்த்த உடனே ஒருத்தன் பின்னாடி தொங்கிட்டு இருக்கிறான். நான் வாழைப்பழம் போட்ட புண்ணியத்தால் சொர்க்கத்தை பார்க்கறதுக்கு போகிறேன், என் பழத்தை பிடிச்சிக்கிட்டு நான் போகிறேன். யார் பழத்தை பிடிச்சிக்கிட்டு? என் பழத்தை பிடிச்சிக்கிட்டு நான் போகிறேன், நீ எதுக்கு என் காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னா. உடனே அந்த தூதன் சொன்னானா, இங்கே கூட என் பழம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறிய நீ, இந்தா உன் பழத்தை நீயே பிடிச்சிக்கன்னு விட்டுட்டானா. விட்ட உடனே சொர்க்கத்தையே பார்க்காம எங்கே விழுந்தா? நரகத்தில் விழுந்தாலாம். இப்படி ஒரு கதை சொல்கிறது உண்டு. அப்போது இருக்கும்போது நாம் என்ன பண்ணணும்னு சொன்னால், மற்றவர்களுக்கு கொடுக்கணுன்ற குணம் அது இருந்தாலே பெருமான் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த சிந்தனை இருப்பவர்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பான், மற்றவர்களுக்கு அதை மறைபொருளாக வைத்திருப்பான் என்று சொல்றார். அப்படி உற்று உங்களால் ஒன்று இந்ததுவே துணை, பிறருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்திருப்பீர்களே ஆனால் அந்த கொடுத்த ஒன்று சிறியதாக இருந்தாலும் அது உங்களுக்கு துணையாக வரும், அது உங்களுக்கு துணையாக வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஒரு நன்மையினால் நாம் பெறக்கூடிய பெரும் பேறு என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொண்டால், அறத்தின் பயனை உணர்ந்து அந்த நெறியிலேயே நீங்கள் தொடர்ந்து நிற்பீர்கள். மற்ற அண்ணல் வைத்த வழி கொள்ளுமாறு அப்பெருமான் வகுத்த அந்த நல்ல நெறியை மேற்கொள்ளுகின்ற முறையும் அதுதான் என்று சொல்லுகிறார். ஆகவே சிறியதோ பெரியதோ என்று எண்ணாமல் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ முடிந்தவாறெல்லாம் பிறருக்கு உதவி செய்க என்று சொல்லுகிறார். ஒள்ளும் வகையெல்லாம் அறம் செய்க என்று சொல்லுகின்ற அந்த கருத்தை நம்முடைய திருமூலர் இங்கே வலியுறுத்தி பேசுகிறார். இப்படி அறம் செய்பவனுடைய இயல்பை பற்றி 9 திருமந்திரங்களால் உடன்பாட்டு முறையில் நம்முடைய திருமூலர் பேசிய செய்தியை அவரே அடுத்து என்ன செய்கிறான்னு சொன்னால், எதிர்மறையாக அறம் செய்யாவிட்டால் என்ன ஏற்படும், அறம் செய்யாதவனுடைய தன்மை என்ன, அவனுடைய இயல்பு என்ன என்று சொல்லுகிறார். எட்டி பழுத்த இரும்கனி வீழ்ந்தன்ன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டு ஈட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டி பதகர் பயனறியாரே என்று சொல்லுகிறார். பட்டி பதகர் பயனறியாரே என்று சொல்றார். அதாவது எட்டி மரத்தில் கண்ணை பறிக்கிற மாதிரி பெரிய பெரிய பழங்கள் பழுத்து தொங்கிக்கிட்டு இருக்குது.
எந்த பழத்துக்கும் அவ்வளோ ஷைனிங் இருக்காது. எந்த பழத்தை மாதிரி? எட்டி பழத்தை மாதிரி கண்ணை பறிக்கும். ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்கும். ஆரஞ்சு பழம் மாதிரி தான் இருக்கும் இல்லை, அதை விட பளபளப்பாக இருக்கும் இது. ஆனால் அந்த பழம் யாரும் போய் பறிக்க மாட்டாங்க. ஒருத்தரும் அது யாருக்கும் பயன்படாது வீழ்ந்து அழிந்து போகும், விழுந்து அழிந்து போகும். அதை தான் சொல்றார், எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன்ன. அது போன்றது தான் ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம். உலகத்தில் உலோபிகளாக இருக்கக்கூடியவர்கள், உலோபிகள்னா தர்மம் செய்யாதவன் அர்த்தம், யாருக்கு எதையும் கொடுக்காதவன் அர்த்தம். அப்படி உலோபிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய பொருள் அது எப்படி இருக்குன்னு சொன்னா, வட்டி கொட்டீட்டியே மண்ணில் முகந்திடும், மண்ணிலே குடிபறித்து புதைக்கப்பட்டு அழிவது போன்ற நிலையை அடைந்துவிடும் என்று சொல்லுகிறார். இங்கே வட்டி அப்படி என்று சொல்வது பணத்துக்கு வட்டி வாங்குவதாக சொல்லுகின்ற பொருளை சொல்லலை. அதாவது பிறரை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், துன்புறுத்தி அதிகமாக வாங்குவது, அநியாயமாக பறிப்பது, அநியாயமாக பொருள் ஈட்டுவது. அப்படி ஈட்டக்கூடிய அந்த பொருளானது, அந்த செல்வமானது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், மண்ணில் புதைக்கப்பட்டு அழிவது போன்றதே ஆகும். பட்டி அப்படின்னா வஞ்சனைன்னு அர்த்தம். பட்டி என்ற சொல்லுக்கின்றது வஞ்சனை. இப்போ இந்த வஞ்சனை குணமுடைய தீவினையாளர்கள் இந்த அறத்தின் பயனை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். அறத்தின் பயனை ஒருபோதும் அறிய மாட்டார்கள். பட்டி பதகர், பதகர்ன்றது பாதகர் என்பது குறுகல் விகாரத்தில் பதகர் என்று வந்திருக்கிறது. பட்டி பாதகர் வஞ்சனை செய்யக்கூடிய அந்த தீவினையாளர்கள் பயனறியாரே, அறத்தின் பயனை ஒருபோதும் அறியவில்லை என்று சொல்கிறார். ஆக அவர்களுடைய செல்வமெல்லாம் எப்படிப்பட்ட செல்வமாக இருக்கும் என்று சொன்னால், எட்டிப்பழம் பழுத்து வீணாவது போன்றதாக இருக்கும். ஆகவே அறம் செய்யாதவருடைய பொருள் வீணானது என்று சொல்லுகிறார். யாருக்கும் பயன்படாதது என்று சொல்கிறார். யாருக்கும் பயன்படாத அந்த செல்வம் எப்படி சார் போகும்? யாருக்கும் பயன்படாத செல்வம் எப்படி போகும் அப்படின்னு சொன்னால், அது நல்ல வழியில் நல்ல செயலுக்காக அது செலவாகாது. நல்ல வழியில் செலவாகாது. தீவழியில் வந்ததோ அல்லது பிறரை துன்புறுத்தி ஈட்டியதோ அல்லது அறம் செய்யாமல் வந்ததோ அந்த செல்வமெல்லாம் தீமைக்காக தீய செயலுக்காகவே பயன்படும். அதைத்தான் விவேக சிந்தாமணி சொல்லுது. ஏற்கனவே இந்த வகுப்பில் சிந்திச்சிருக்கிறோம். இந்த விலைமகள் தன்னுடைய தோழியிடத்தில் கேட்பது போன்ற சந்தேகம். அன்னையே அணைய தோழி அறந்தனை வளர்க்கும் மாதே உன்னையோர் உண்மை கேட்பேன் உரைத்தெறிந்து உரைத்தல் வேண்டும். என்னையே புணர்வோர் எல்லாம் எனக்கும் ஓர் இன்பம் நல்கி பொன்னையும் பொருளும் தந்து பாத போதினில் வீழ்வதேனோ. விவேக சிந்தாமணியில் அதாவது எனக்கு சொகத்தை கொடுத்து பொண்ணு கொடுத்து பொருளை கொடுத்து என் வீடே கதியில் விழுந்து கொண்டிருக்கிறார்களே, அதுக்கு என்ன காரணம் என்று அவள் கேட்கிறார். அதுக்கு அந்த தோழி பதில் சொல்றார். பொம்மென பனைத்து விம்மி பொறுமதன் மயங்கி வீழும் கொம்மை சேர் முளையினாலே கூறுவேன் ஒன்று கென்மோ, செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி. செம்மையில் அறம் செய்யாதார் திரவியம் சிதற வேண்டி. இந்த உலகத்தில் சிறந்த முறையில் தர்மம் செய்யாதவர்களுடைய செல்வம் எல்லாம் வீணாக போகணும், செதறி போகணும். அதுக்காகத்தான் நம்மையும் சூதும் கள்ளும் நான்முகன் படைத்தவாறே. நம்மையும் சூதும் கள்ளும் நான்முகன் படைத்தவாறே. அப்போ கள்ளு குடிக்கிறவன், சூதாடுறவன், விலைமகளிடத்தில் செல்பவன், இவனெல்லாம் யாருன்னு சொன்னால் அறம் செய்யாதவன். யாரு? அறம் செய்யாதவன்.
அப்ப அறம் செய்யாதவனுடைய செல்வம் சிதற வேண்டும் என்பதற்காகத்தான் பிரம்மனே அதை படைத்து வைத்திருக்கிறான் என்று விவேக சிந்தாமணி பேசுகிறது. அடுத்தது, ஒழிந்தன காலங்கள் ஊழியும் போயின, கடிந்தன கற்பனை நாளும் குறுகி, பிடிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை, அழிந்தன கண்டும் அறமறியாரே. அதாவது உலகத்தில் வாழுகின்ற எல்லா உயிர்களும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்ல, நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் இறந்து போகிறான், எவ்வளவு பேர் இறந்து போகிறான். இதை பார்த்து கூட நாம் நம்முடைய நிலைமை இதுதான், நாம் என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடியவர்கள் தான் என்ற உணர்வு வந்து, அப்படிப்பட்ட இந்த நிலையில்லாத வாழ்க்கையில நாம் ஏன் இப்படி கருமையாக வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடாது? ஏன் தர்மம் செய்யக்கூடாது? ஏன் அறம் செய்யக்கூடாது? இந்த உணர்வு இன்னும் வராமலே இருக்கிறது. உலகத்தில் பல பேர் இறந்ததை பார்த்தோம், நாம் என்னவோ நிலையாக இருப்போம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோமே. அது மட்டும் இல்லை, ஊழியும் போயின. இந்த உலகமா அந்த மாதிரி பல ஊழி அழிஞ்சிருக்குது, உலகமா பல ஊழி அழிந்திருக்குது. சமீபத்தில் கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட எந்த நாட்டில் ஒரு பூமி நிலநடுக்கம் ஏற்பட்டு, தைவானில் ஏராளமான வீடுகள் அப்படியே நிலை குலைந்து போயிடுச்சு, பெரிய பெரிய கட்டடங்கள்லாம். அப்போ உலகம் கூட நிலையானது அல்ல, அதுவும் அழிந்து போகக்கூடியது தான். இதையெல்லாம் உணர்ந்து கூட கடிந்தன கற்பனை நாளும் குறுகி. நாம் என்ன நினைக்கிறோம்? இந்த நினைப்புகளும் எண்ணங்களும் ஒரு கனவு போல கடிந்து போகிறது என்று எண்ணிக்கொண்டு பசிப்பினியால் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உடம்பு எவ்வளவு துன்பத்தை தருகிறது. வயசு ஆக ஆக என்ன ஆகுது? இந்த உடம்பு சாறு பிழிந்த சக்கை போல, சாறு பிழிந்த சக்கை போல. அதெல்லாம் ஒரு காலத்தில் வயசானவங்களுக்கு, இப்பெல்லாம் 30 வயசுலேயே மூட்டு வலிங்கிறான். எத்தனை வயசுல? இல்லை, வேடிக்கையாக இருக்கும். இல்லை, நான் நாள்தோறும் எங்கள் பள்ளியிலேயே பார்க்குறேன். எனக்கு 60, 40 இருக்கிற என் கூட நடக்க மாட்டேங்கிறான். அப்படி ஆயிடுச்சு நிலைமை. லைஃப் ஸ்டைல் அது, அது லைஃப் ஸ்டைல். அப்ப என்னன்னு சொன்னா, இந்த உடம்பு வயசான காலத்தில் சத்தெல்லாம் போய் சக்கை போல ஆகி துன்பத்தை கொடுக்கிறதுங்கிறது நிலையெல்லாம் மாறி இருக்கும்போது துன்பத்தை கொடுக்கறதா இருக்குது. பல பேர் சொல்கிறான், எனக்கு தூக்கமே வரலங்கிறான். இது தூக்கமே வரலங்கிறான். இதெல்லாம் துன்பம். உடம்பு அசதினால தூக்கம் வரலன்னு சொல்ல, என்ன காரணமே தூக்கம் வரலங்கிறான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இப்போ சொல்லுங்களேன். இப்போ தூக்கம் வராதவங்களை பார்த்து, ஏன்பா தூக்கம் வரல சார்? மாத்திரை போட்டு கூட தூக்கம் வரல சார். சரி, எடுத்து திருமுறையை படி, எடுத்து திரும்ப. நான் முதல்ல திருமந்திரத்தை படிச்ச போது நல்லா தூங்கினேன். 10 பக்கம் கூட படிக்கல, அருமையான தூக்கம். என்ன அப்போ எவ்வளோ பெரிய சுகத்தை கொடுக்குது திருமந்திரம். தூக்கம் வரலையா? திருமந்திரம் எடுத்து படி, இல்லையா? அப்போ நான் வேடிக்கைக்காக சொல்லலை, அப்போவாது அந்த உணர்வு வரட்டுமே, படிக்கணுங்கிற உணர்வு வரட்டுமே. பரவாயில்லப்பா, திருமந்திரம் படித்தா தூக்கம் வருது, நிம்மதியாக இருக்கிறோம், ஒரு நிம்மதி கிடைக்கட்டுமே. இப்போ இதையெல்லாம் திருமூலர் ரொம்ப தெளிவாக சொல்றார். பிடிந்தன போலத்தம் பேரிடர் ஆக்கை, பசி, நோய், பகை, இப்படி பல துன்பங்களாக இந்த உடம்பு என்ன ஆகுது? சாறு பிடிந்த சக்கையை போல
அந்த கரும்பினுடைய கோது போல ஆகி வழியிழந்து அலையும். இதை கண்டு கூட அறம் அறியாரே, இதை கண்டு கூட அறம், இதை பார்த்து கூட தர்மம் செய்யணுன்ற எண்ணம் வரலையே அப்படிங்கிறார் யாரு? திருமூலர். அப்ப அறம் செய்கின்ற பண்பு இல்லாதவனுடைய இயல்பு இது என்று பேசுகிறார். அதற்கடுத்தது அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார். தெளிவா சொல்லிட்டார். அறம் அறியார், தர்மத்தை பற்றி தர்ம சிந்தனை இல்லாதவர்கள் பெருமாண்டிய திருவடியை நினைக்கின்ற அந்த தகுதி, அந்த தன்மையே அவர்களுக்கு இருக்காதுன்றார். அறநெறி எல்லாருக்கும் இருக்குது, சந்தோஷம், இருக்கணும் இல்லையா? எதை வச்சு சொல்றீங்க? பெருமாண்டிய திருவடி நினைக்கிறோன்றதுனால நினைக்கிறதுனால அறச்சிந்தனை இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி, அப்படி ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் ஒரு பகுதி இதுவும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னால், ஏன் முடியாதுன்னா, நாம் அறம் செய்கிறோம், தர்மம் செய்கிறோம். எப்படி தர்மம் செய்கிறோன்னு சொல்லுங்க. அதுக்கு ஒரு விளம்பரம் தேடி தானே தர்மம் செய்கிறோம் இல்லையா? இதுக்கு பேர் தர்மம் கிடையாது, அறம் கிடையாது. இதுக்கு பேர் அறம் கிடையாது. எப்போ நாம் அறம் செய்வதற்கென்று ஒரு விளம்பரத்தை தேடிக்கொள்ள முற்பட்டோமோ அப்போவே அது ஒரு வினையாக மாறிவிட்டது. வினையாக மாறிவிட்டது. வினையாக மாறின பிறகு அது திருவடிக்கு கொண்டு போகுமானா ஒருபோதும் கொண்டு போகும். ஒன்றா சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகும், பாட்டியை கூட்டிகிட்டு போன மாதிரி. புரியுதுங்களா? அது பாட்டி பாதியிலேயே விட்டதுனால போல, நம்ம முழுசா செய்யறதுனால போகலாம் இல்லையா? அப்போ ஆமா, இப்போ இதை தான் சொல்றாரு. அறம் அறியார் அண்ணல் பாதம் நினையும் திறம் அறியார், அவர்கள் சிவலோக நகர்க்கு புறம் அறியார். பெருமாண்டிய அந்த சிவலோகத்துக்கு அருகில கூட செல்வதற்குரிய தகுதி இல்லாதவர்கள், கைலாயத்துக்கு அருகில கூட செல்வதற்கு தகுதி இல்லாதவர்கள். பொய்மொழி கேட்டு மரம் அறிவார் பகை மண்ணி நின்றாரே என்று சொல்லுகிறார். அதாவது பலர் கூறுகின்ற அறிவிலிகள், பலர் கூறுகின்ற மயக்க உரைகளை கேட்டு அவற்றின்படி நின்று பல பாவங்களை செய்து அந்த பாவத்தினுடைய பொருளை கொடுத்தல் மீட்டல் என்கிற நிலையிலேயே வினை செய்து கொண்டிருப்பார்கள். வினை செய்து கொண்டிருப்பார்கள். அது தொடர்ந்து அந்த வினையிலேயே மூழ்கி கிடப்பார்கள் என்று சொல்லுகிறார். அப்போ அறச்சிந்தனை உடையவர்கள் தான் பெருமாண்டிய திருவடியை அடைபவர். அதனால தான் அந்த யாருக்கு அறச்சிந்தனை உடையவர்களுக்குத்தான் பெருமான அந்த ரகசியத்தை உணர்த்துவான்னு முதல் பாட்டில் சொன்னார். மற்றவர்களுக்கெல்லாம் அதை உணர்த்த மாட்டேன்னு சொல்றார். அதே மாதிரி நாம் என்ன செய்யறோங்கிறத பெருமான் அவனையே எழுதி வைக்கிறான். எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே, அவன் தான் எழுதி வைக்கிறான். அதே மாதிரி இறப்பவர்க்கு கொடுக்க வைக்கிறோம் அவன் தான், இறப்பவர்க்கு கொடுக்கக்கூடியவனும் அவன் தான். அதே மாதிரி கொடுப்பவர்களுக்கு அருளும் கொடுப்பவனும் அவன் தான். கொடுப்பவர்க்கு அதுதான் அறம் செய்வான் திறத்தில் நாம் பார்த்தோம். வறுமையிலிருந்து உண்ணக்கூடியவர்களுக்கு அந்த உணவை கொடுத்தவர்களுக்கு, இவர்களுக்கு பசியை போக்குறான், அவர்களுக்கு என்ன கொடுக்குறான்? அருளை கொடுக்குறான். இதையெல்லாம் செய்யக்கூடியவன் யார் என்று சொன்னால் பெருமான், சிவபெருமான் என்று சொல்லுகிறார். அதனால அறநெறி இருக்கிறதே, இந்த அறநெறி சிவநெறிக்கு ஒரு இன்றியமையாத உறுப்பு, இன்றியமையாத ஒரு கொள்கை என்று சொல்லுகிறார். அப்போ சிவநெறியில் நிற்கணும்னு சொன்னால் அறநெறியில் நின்றாக வேண்டும் என்று சொல்கிறார். இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும்
தருமம் செய்யாதவர் தாம் பலவாகும். உறும் இடி நாகம் ரோணி கடலை தருமம் செய்வார் பக்கல் சாரகிலாவே என்று சொல்லுகிறார். இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும். இருமல் காச நோய், சோகை இரத்த நோய், ஈழை இது ஆஸ்மா, வெப்பு ஜுரம் இல்லையா, இதெல்லாம் வேறு வேறு பேர் வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இதெல்லாம் என்றைக்கு இருக்கக்கூடிய நோய்கள் தான். இது எல்லாம் யாருக்கிட்ட இருக்குன்னு சொன்னால், தர்மம் செய்யாதவர் தாம்பலவாகும். அறம் செய்யாதவர்களுக்கு இந்த மாதிரி பல நோய்கள் இருக்குமா, பல வகையான நோய்கள். அந்த நோய்கள் இருந்தும் அப்போ கூட பல பேர் அதை உணர்ந்து கொள்றதில்லை. இன்னமும் கூட நம்முடைய துன்பத்துக்கு காரணம் என்னன்னு சொல்லி தெரிந்து கொள்ளாமல் தான் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். சித்தாந்தம் படித்தவர்களும் சரி, திருமுறை ஓதுபவர்களும் சரி, பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்களும் சரி, தம்முடைய துன்பத்துக்கு காரணம் என்ன என்பதை உணராதே இருந்து கொண்டிருக்கிறோம். உணராதே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை விட அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக நாம் இல்லை. அதுதான் உண்மை. ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒருவேளை நமக்கு பெருமான் உணர்த்தினாலோ அல்லது உணர்த்தப்பட்டாலோ, யாரையும் ஒருத்தர் கொண்டு இது மாதிரியெல்லாம் செய்யாதுப்பா, அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னாலும் நாம் என்ன பண்ணல, அதை ஏற்றுக்கொள்ள தயாராக. துன்பத்தில் அப்படி இல்லைங்க, தாங்க முடியாத துன்பம், தாங்க முடியாத துன்பம்னு சொல்லி நான் தான் சொல்லுனேன், அதெல்லாம் அவனுடைய மனப்பக்குவம் தான். பெருமான் தாங்க முடியாத துன்பத்தை எல்லாம் கொடுக்கறது கிடையாது, தாங்கிக்கிற அளவுக்கு தான் கொடுக்குறான். நாம் தான் சொல்கிறோமே, உலகத்திலேயே சின்ன சின்ன இது கூட நாம் என்ன பண்ணுறதில்லை, தாங்கி கொள்வது இல்லையே, அந்த மாதிரிலாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா. அதுவும் அடுத்தடுத்த தலைமுறைகள்லாம் பாருங்கள் இல்லையா, ரொம்ப சென்சிட்டிவ்னு சொல்லிடுறாங்க. ஒரே வார்த்தை, சின்ன ஒரு சொல்ல கூட என்ன பண்ணுறதில்ல, தாங்கி கொள்ள முடியறதில்லை. ஆமாம், ஜுரத்துக்கு தாங்கிறது அதுக்கு அப்புறம் அது உடம்பு நோய். நான் சொல்கிறது வார்த்தைகளை கூட இல்லையா, ஒரு அம்மா அப்பா சொல்கிறத கூட பிள்ளைகள் அறிவு நல்லதுக்கு சொல்கிறாங்களேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவத்தில் இல்லையே. பல பிள்ளைகள் தவறான முடிவு எடுத்து போயிடுது. அப்போ என்ன காரணம் அதுக்கு? அவங்க அந்த மாதிரி வளர்கின்ற முறையே சரியா இல்லை. இந்த ஆசிரியராக இருக்கிறதுனால நான் நிறைய அனுபவிக்கிறேன். இதற்கு முந்தின தலைமுறைகளுக்கு இருந்த பிள்ளைகளுக்கும் இல்லை இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கும் நிறைய மாற்றம் இருக்கு. எங்கள் பள்ளியிலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த குழந்தையும் திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. அடிக்கக்கூடாதுங்கிறது பொதுவான விதி எல்லா பள்ளியிலும் இருந்தாலும் எங்கள் பள்ளியில் திட்டக்கூட கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ நிலைமை. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், சின்ன சின்ன வார்த்தைகளை வீட்டில் பெரியவங்க சொல்கிறதையும் தாங்கி கொள்ள முடியல, ஆசிரியர் சொல்கிறதையும் தாங்கி கொள்ள முடியல. இப்போ இந்த மாதிரி வளர்கின்ற காரணத்தினால என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஆசிரியர் என்ன நினைப்பான், எக்கேடு கேட்டு போனால் நமக்கு என்ன, நாம் ஏன் பழிக்கு ஆளாகணும். அப்போ அந்த பிள்ளை எப்படி திரும்பும்? அப்படி தான் போயிட்டு இருக்கு தலைமுறை, இப்படி தான் வீணாக போயிட்டு இருக்கு. இப்போ அரசு அதுக்கேற்ற மாதிரி தான் அரசும் இருக்குது. அரசும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்குது. ஐயா சொன்னார், ஒரு காலத்தில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்க, இப்போ எல்லாம் ஒன்றுன்னு. இப்போ அந்த ஒன்றுக்கே ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போக வேண்டியதாக இருக்குது இல்லையா. ஒரு காலத்தில் எங்கள் கல்லூரி உடற்கல்வி இயக்குனருக்கு, ஃபிசிக்கல் டைரக்டருக்கு 18 குழந்தைங்க.
நான் படித்த போது இல்லையா 80லேருந்து 83 வரைக்கும் நான் கல்லூரியில் படித்தேன். முபின் சித்திக்குன்னு அவர் பேர். 83ல் அவருக்கு 18 குழந்தைங்க. பெரிய பையன் எம்ஏ படித்தார். நான் பிஏ படிக்கும்போது அவர் எம்ஏ. சின்ன பையன் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிக்கிறான், கடைசி 18ஆவது. நானும் இன்னொரு பேராசிரியர், நாங்கள் 2 பேரும் அவர் வீட்டுக்கு ஒரு முறை போயிருந்தோம். அவர் பேர் ராமமூர்த்தி, அவர் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸரு. நாங்கள் ஒரு முறை போயிருந்தோம். இவர் ராமமூர்த்தி சார் சொல்கிறாரு, அண்ணே எல்லாம் நம்ம குழந்தைங்களா அப்படின்னு வீட்டில். உடனே அவர் ஏன் குழந்தைப்பா அப்படின்னாரு. எல்லாம் ஏன் குழந்தைங்கப்பாண்டார். ரொம்ப வேடிக்கையா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்படி இருந்த நிலைமை இப்போ மாறி போச்சு, எல்லாமே மாறி போச்சு. அப்போது உள்ள உழைப்பிலும் சரி, உடல் உழைப்பிலும் சரி, நிறைய மாற்றங்கள். இது எல்லாம் என்ன ஆகிறது அப்படின்னு சொன்னால், சமுதாயத்தில் பலவிதமான மாற்றங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறது. அப்படி உணர்த்தி கொண்டிருந்தாலும் கூட நாம் உணராமல் இருக்கிறோம். நம்முடைய தவறை பிறர் சுட்டி காட்டும் போது கூட இது தவறு என்று நாம் உணர்ந்து கொள்வதில்லை. அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறோம். இப்படி இருந்ததுனால நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறோமே தவிர அந்த தப்புன்னு நாம் உணர்ந்து கொள்ள மாட்டோம். சரி, அதுக்கு அடுத்ததாக இருமலும் சோகையும் ஈழையும் வெப்பும் தருமம் செய்யாதவர் தாம் பலவாகும், தருமம் செய்யாதவர் தம்பாலவாகும். அவருக்காக அவரிடத்துல தான் இந்த நோய்கள் எல்லாம் நிறைய இருக்கும் என்று சொல்றார். அடுத்தது உறும் இடி, அதாவது பேரிடி. உருமிடின்னு என்னது? பேரிடி. நாகம் பாம்பு. ரோகிணி, ரோனின்னா நோய். அது இது எல்லாம் அந்த காலத்தில் ஒவ்வொரு நோய்க்கும் இப்படி ஒரு பெயரை வைத்திருக்கிறார்கள். கடலை, கடலைன்னா கட்டி. கடலைன்னா என்னது? கட்டி. இது எல்லாம் தருமம் செய்வார் பக்கம் சாரகிலாவே. இந்த நோய்கள் எல்லாம் யார் பக்கம் சாராது? தர்மம் செய்பவர்களுக்கு சாராது என்று சொல்லுகிறார். எதுங்க? சாரகிலாவே. சாரகிலாவே என்ன இருக்கு? தாவா? தா இல்லை, அது இல்லை. சார, சார, சார்தல், சாரகிலாவே. அவங்களுக்கு அந்த நோய்கள்லாம் இருக்காது என்று சொல்ற. அப்போ அறம் செய்யாதவர்களுக்கும் செய்பவர்களுக்கும் இந்த பிறவியில் ஏற்படுகின்ற தீங்குகளை இந்த திருமந்திரத்திலே பட்டியலிடுகிறார். அறம் செய்யாதவர்களுக்கு எல்லா நோயும் வரும், அறம் செய்பவர்களுக்கு இந்த நோய்கள் எல்லாம் இருக்காது என்று சொல்ற. சார், இப்போ சில பேருக்கு நல்ல மனுஷன்தான் அவனுக்கு இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னால் அது ஊழ்வினை, அது ஊழ்வினையாக வருது. அது ரொம்ப விதிவிலக்காக தான் இருக்கும். அதற்கு அடுத்தது பரவப்படுவான் பரமனை ஏத்தீர், இரவலர்க்கு ஈதலை ஆயினும் ஈயீர், கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கீர், நரகத்தில் நிச்சீரோ நாள் எஞ்சி நீரே என்று அருமையாக நமக்கு மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்றார். அது வாழ்நாள் முழுக்க, வாழ்நாள் முழுக்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், பெருமானை நினைக்கவே மாட்டேங்கிறோம். பரவப்படுவான் பரமனை ஏத்தீர், ஏத்தீர், ஏத்தார் இல்லை, ஏத்தீர். ஏத்தார் அப்படின்னு சொன்னா ஏத்தாதவர்கள்னு அர்த்தம். இங்க ஏத்தீர்னா நீங்க துதிக்கவே இல்லை என்று சொல்லுகிறார். அதாவது இந்த வாழ்நாள் முழுக்க நீங்க எல்லாராலும் பரவப்படுகின்ற, போற்றப்படுகின்ற, பரவப்படுதல் போற்றப்படுதல், போற்றப்படுகின்ற சிவபெருமானை, பரமனை நீங்கள் ஏத்தீர், துதிக்கவே இல்லை. அது மட்டுமல்ல, இரவலர்க்கு ஈதலையாயினும் ஈயீர், ஈதலையாயினும் ஈயீர், ஈயார் இல்லை ஈயீர்.
அதே இந்த முன்னிலையில் பேசுகிறார். அது உங்களுக்கு படற்கையில் வைத்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அச்சகத்தில் இருக்கிறவங்களுக்கு திருமந்திரம் தெரியாது, டைப் பண்ணுறவங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி வரும். அடுத்தது, கரகத்தால் நீரட்டி காவை வளர்க்கீர். கரகம்னா குடம். குடத்தில் நீர் முகந்து சென்று ஒரு மரத்திற்கோ செடிக்கோ ஊற்றி நீரட்டி நீர் முகந்து. நீர் அட்டினா நீர் முகந்து. கரகம்னா குடம். குடத்தில் நீர் முகந்து சென்று அந்த நீரை ஊற்றி, கான்னா சோலைன்னு அர்த்தம் இல்லையா, பூஞ்சோலைகளையோ மரங்களையோ வளர்க்கவில்லை. வளர்க்கார் தான் வளர்க்கவில்லை, நீங்க வளர்க்கல அப்படின்னு சொல்றாரு. நரகத்தில் நிச்சீரோ நாளெஞ்சி நீரே என்று சொல்லுகிறார். அப்போ இப்படிப்பட்ட நிலையில நீங்க இருப்பதனால என்ன, பெருமானையும் புகழ்ந்து துதிக்கல, இறப்பவர்களுக்கு உங்களால முடிந்ததையும் கொடுக்கல. அதாவது ஈதலையாயினும்ன்றாரு திருமூலர். எதை கொடுக்க முடியுமோ அதை, ஒன்றும் கொடுக்க முடியாததை கொடுக்க சொல்லலை, கொடுக்க முடியாததை கொடுக்க சொல்லலை. உயிரை கொடுத்துருக்குறாங்க, அந்த மாதிரி உயிரெல்லாம் கொடுக்க சொல்லலை யாரு, திருமூலர். எதையாவது கொடுக்க முடியும் உங்களால், அதை கூட கொடுக்கலையே, அதை கூட கொடுக்கலையே. அதே மாதிரி இந்த மரங்களை வளர்க்காவிட்டாலும் பரவாயில்ல, இப்போ வெட்டாது இருந்தால் பரவாயில்ல, மரத்தை வளர்க்கலைன்னாலும் பரவாயில்ல இல்லையா. எங்கள் அருணை வடிவேலை முதலியார் ஐயா சொல்லுவார், இதுக்கு விளக்கம் எழுதும்போது, பரவாயில்லப்பா நீ செடி வச்சு தண்ணி ஊற்றி வளர்க்கலைன்னாலும் பரவாயில்ல, மரத்தை வெட்டாதையாவது இரு, அதுவாவது ஒரு புண்ணியம் இருக்கும். திருமூலர் அப்படி தான் சொல்கிறாரு. குடத்தில் நீர் சுமந்து கொண்டு போய் ஊற்றி ஒரு பூச்செடியையோ ஒரு மரத்தையோ வளர்த்துருக்கிறீங்களான்னா வளர்க்கலையே அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், விளக்கம் சொல்லும்போது, வளர்க்காவிட்டாலும் பரவாயில்ல வெட்டாதையாவது இருங்க அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த நரகத்தில் நிச்சீரோ நாளெஞ்சி நீரே என்று சொல்லுகிறார். அப்போ இறந்த பின் இந்த நரகத்தில் நீங்காது இருக்க போகின்றீர்களா, உங்களுக்கு அந்த வாழ்க்கை தேவையா என்று ஒரு கேட்கிறார். நரகத்தில் நீங்காமல் நிற்க போகின்றீர்களா? அப்போ நீங்காமல் நிற்கக்கூடாது என்ற எண்ணம் இருந்தால் இப்பொழுதே நீங்கள் பரமனை ஏத்துங்கள், இறப்பவர்களுக்கு குறைந்தபட்சம் என்ன முடியுமோ அதை கொடுங்க, மரம் செடி கொடிகளை வளர்ப்பதற்கு தண்ணீரை ஊற்றுங்கள், இதையெல்லாம் செய்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நரகத்திற்கு போக மாட்டீங்க என்று சொல்லுகிறார். அதற்கடுத்தது, வழிநடப்பாரின்றி வானோர் உலகம் கடிநடப்பார் கடந்தார் கரும்பாரும் மழி நடக்கும் வினை மாசர ஓட்டி ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றாரே என்று பேசுகிறார். வழி நடப்பார் இன்றி வானோர் உலகம் கழிநடப்பார் கடந்தார் கரும்பாரும் மடி நடக்கும் வினை மாசர ஓட்டி ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றாரே என்று பேசுகிறார். அப்போ முதல் பாட்டில் அறம் செய்யாதவர்கள் நிச்சயமாக நரகத்தை அடைவார்கள், அப்படி அடையக்கூடாது என்று சொன்னால் அறம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். அதற்கு பிறகு உலகத்தில் நல்வழியில் நடத்தல் இன்றி வழி நடப்பாரின்றி வானோர் உலகம் கழி நடப்பார். இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்ல வழியில் நடக்கலையோ அவங்களுக்கு வானுலகத்திற்கு செல்லுகின்ற நிலை ஏற்படாது. வானுலகத்திற்கு செல்லுகின்ற நிலை, மேலுலகம் கிடைக்காமலே போய்விடும். அதான் சொல்றாரு, கழி நடப்பார் அப்படின்னா கிடைக்காமல் போய்விடும் வானுலகம். எங்கே நல்ல நடை இல்லைன்னு சொன்னால், பூவுலகில் வாழுகின்ற போது நல்வழியில் யார் நடக்கவில்லையோ அவர்களுக்கு மேல் உலகம் கிடையாது போய்விடும், கிடைக்காமல் போய்விடும். அப்படிப்பட்ட தீய வழியிலேயே நடப்பவர் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் கரும்பாருன்னா கருப்பு எப்படி இருக்கும், இருட்டா இருக்கும். கரும்பாருன்னா இருள் உலகம், அதாவது நரகம்
என்னது? நரகம். அவர்கள் எப்படி இருள் உலகம் ஆகிய அந்த நரகத்தை நோக்கி மழி நடக்கும் வினை மாசற ஓட்டி, நரகத்தை நோக்கி நடக்கின்ற அந்த செயலை கேடு இல்லாமல் மாசு இல்லாமல் செய்வார்களாம். எது? குற்றத்தை. மாசற ஓட்டி ஒளி நடக்கும் வினை ஓங்கி நின்றாரே, அந்த தீய வழியில் செல்லுகின்ற அந்த நரகத்திற்கு செல்லுகின்ற அந்த நிலையை, அந்த வழியில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், மீண்டும் மீண்டும் அந்த தீய வழியிலேயே சென்று நரகத்திற்கு செல்லுகின்ற நிலையை பெற்றவர்கள் ஆகிறார்கள் என்று சொல்லுகிறார். அப்போது இந்த திருமந்திரத்தில் உலகத்தில் வாழுகின்ற காலத்திலேயே நாம் நல்வழியில் நடக்க வேண்டும். அப்படி நல்வழியில் நடக்கலன்னு சொன்னால் நாம் மேல் உலகத்திற்கு வாய்ப்பு இல்லை. கீழ் உலகமாக இருக்கக்கூடிய இருள் உலகமாக இருக்கக்கூடிய தீய வழி நரகத்திற்கு செல்லுகின்ற அந்த தீவழியிலேயே நாம் வினை செய்து செய்து அங்கே செல்லுகின்ற நிலையை அடைந்து விடுகிறோம் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த நரகத்திற்கு செல்லாது இருக்கணும்னு சொன்னால் நல்வழியில் நடக்க வேண்டும் என்று இந்த திருமந்திரத்திலே சொல்லுகிறார். அதற்கு அடுத்ததாக கெடுவதும் ஆவதும் கேடியில் புகழோன் எத்தனை 266 அருணை வடிவேலையாவுடைய உரை இது. அவர் தான் அதை கொஞ்சம் முறையாக எந்த பாடல் எங்கே வர வேண்டும் என்று முறைப்படுத்தி வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 3000 பாடலை மட்டும் எடுத்து, அதாவது மிகைப்பாடல்களை எல்லாம் நீக்கி, அப்புறம் இடைச்செருகல்களை எல்லாம் நீக்கி, இந்த 3000 பாடல்களை, அந்த 3000 பாடல்களே பல பாடல் போலி பாடல். அது அவரே சொல்கிறார். 3000 பாடல் தான் எடுத்திருக்கிறேன், ஆனால் இது மொத்தமே இந்த 3000 கூட முழுசாக திருமூலர்துன்னு சொல்லி முடிவுக்கு வந்துட முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா திருமந்திரத்தில் அவ்வளவு போலி பாடல்கள் இருக்கின்றன. அது திருவருள் எப்படி யாரை கொண்டு அதை உணர்த்தும்னு தெரியல, அவ்வளவு இருக்கிறது. கெடுவதும் ஆவதும் கேடில் புகழும் நடு அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான் இடுவதும் ஈவதும் என்னும் இன்பம் படுவது செய்யீர் பசுவது ஆமே என்று சொல்லுகிறார். பசுவது ஆமே என்று சொல்லுகிறார். இப்போ இந்த உயிர்கள் கெடுவதும் ஆவதும், உயிர்கள் நலம் பெறுவதும் தீமை அடைவதும் இறைவன் செய்கின்ற நடுவு நிலைமை என்று சொல்லுகிறார். கேடில் புகழோன் நடு அல்ல என்று சொல்றார். கேடியில் புகழோன், நீதி தவறாதவன் யாரு? சிவபெருமான். அழிவில்லாத புகழை உடையவன். கேடியில் புகழ்னா அழிவில்லாத புகழ். அழிவில்லாத புகழுடையவன் யாரு? சிவபெருமான். அவன் தான் இந்த உயிர்களுக்கு இன்பத் துன்பத்தை ஊட்டுகிறான். அப்படி இன்பத் துன்பத்தை ஊட்டுவது அவனுடைய ஓர வஞ்சனை இல்லாத நடுவு நிலைமை தன்மையை சொல்லுகிறது. நாம தான் என்ன செய்கிறோம் சொன்னா, இன்பத்தை ஊட்டும் போது பெருமானை நினைச்சு கூட பார்க்கறது இல்லை. இன்பத்தை அனுபவிக்கும் போது என்ன பண்றதில்லை, நினைச்சும் பார்க்கறது இல்லை. ஆனா கஷ்டம் வரும்போது பெருமானை என்ன பண்றோம், நினைக்கிறோம். இல்லையா? கஷ்டம் தீரலைன்னா திட்டுறோம். கஷ்டம் தீரலைன்னா என்ன பண்றோம், திட்டுறோம். முதல்ல நினைச்சே பார்க்கறது கிடையாது. இன்பத்தை அனுபவிக்கும் போது, துன்பத்தை அனுபவிக்கும் போது தான் நினைப்பே வருது. இல்லையா? உடனே என்ன பண்ணுறோம், சாமிக்கிட்ட போய் வழிபாடு பண்ணி முறையிடுறோம். இல்லையா? நம்முடைய துன்பம் மிகுதியாக இருந்து அவன் ஊட்டுக்கிட்ட நிலையில் ஊட்டிக்கிட்டே இருந்தான்னா, துன்பம் குறையலைன்னா, சாமி கும்பிட்டு கூட கஷ்டம் தீரலையேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம், அடுத்தது திட்ட ஆரம்பிக்கிறோம்.
அதனால் அவன் சாமி அவனை கும்பிட்டதுனாலையும் அவன் பெருசாக உச்சி குளிர்ந்துட போகிறதில்ல, திட்டுறதுனாலையும் அவன் ஒன்றும் கோவப்படுறதும் இல்லை. அவன் நடுவு நிலைமையில இருக்கக்கூடியவன். நடுவு அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். சிவபெருமான் என்ன செய்கிறான்னு சொன்னால், அப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் ஊட்டுகின்ற நிலையை ஊட்டி அதனை அறம் அல்லாதவற்றை செய்து, அறம் அல்லாதவற்றை செய்து என்ன செய்யணும், அதனாலே இன்பம் அடைய விரும்புதலை அவன் ஒருபோதும் உடன்பட மாட்டான் என்று சொல்லுகிறார். நடு அல்ல செய்து இன்பம் நாடவும் ஒட்டான். நடு அல்ல, நடுவு நிலைமை அல்லாத அறநெறிக்கு புறம்பான எதனையும் செய்து அதனால் இன்பத்தை அனுபவிக்கின்றோம் இல்லையா, அந்த இன்பத்தை அனுபவிப்பதை அவன் ஒருபோதும் ஒப்புக்கொள்ள மாட்டான். என்ன அர்த்தம்? இப்போ அதற்கான பலனை அவன் நிச்சயமாக ஊட்டுவான். அதற்கான பலனை நிச்சயமாக ஊட்டுவான். இடுவதும் ஈவதும் என்னும் இன்பம் படுவது, இன்பம் படுவதுன்னா இன்பம் கெடுவதுன்னு அர்த்தம், படுதல்னா கெடுதல். செய்யீர் பசுவது ஆமி என்று சொல்லுகிறார். அதாவது இந்த நிலையை உணர்ந்து உலகத்தில் வாழுகின்ற மக்களே, இன்பம் கெடுவதற்கு ஏதுவாகிய பாவத்தை செய்தல் அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னால் விலங்கினுடைய செயலாகும். இன்பம் கெடுவதற்கு உரிய பாவம் யாருடைய செயல்? விலங்கின் செயல். மனித மனம் படைத்தவர்கள் அப்படி செய்யக்கூடாது. அதை தான் சொல்றாரு, இன்பம் கெடுவது செய்யீர் பசு அது ஆமி. பசு அது ஆமி. இங்க பசு என்பது விலங்குத்தன்மையை குறிக்கிறது. ஆகவே அதனை அறிந்து நாம் என்ன செய்யணும்? உயர்ந்தோர்க்கு கொடுத்தலையும் தாழ்ந்தோர்க்கு ஈதலையும் செய்ய வேண்டும். உயர்ந்தோர்க்கு கொடுத்தலையும் தாழ்ந்தோர்க்கு ஈதலையும் செய்ய வேண்டும். கொடுத்தல் என்பது என்ன? கொடுத்தல் என்பது தானம், ஈதல் என்பது தர்மம். கொடுத்தல் என்பது தானம், ஈதல் என்பது தர்மம். உயர்ந்தோர்க்கு கொடுத்தல் தானம், தாழ்ந்தோர்க்கு கொடுத்தல் தர்மம். அந்த இரண்டையும் நாம் செய்வதற்கு நினைய வேண்டும். ஆகவே நடுவு நிலைமையில் இருந்து இறைவன் நமக்கு ஊட்டுகின்ற இன்பத் துன்பங்களை ஏற்றுக்கொண்டு அறம் செய்ய வேண்டும். அறம் செய்பவரையே இறைவன் விரும்புவான் என்று திருமூலர் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக இன்பம் இன்பம் இடர் என்று இரண்டுற வைத்தது முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. இன்பம் அது கண்டும் ஈகிலா பேதைகள் அன்பிலார் சிந்தை அறம் அறியாரே என்று பேசுகிறார். அதாவது உயிர்களுக்கு இன்பம் இடர், இடர்னா துன்பம், இடர்னா என்ன? துன்பம். இறைவன் இப்படி இந்த உயிர்களுக்கு இன்பம் துன்பம் என்று இரண்டையும் வகுத்து வைத்திருக்கிறான் இல்லையா? இன்பம் இடர்ன துன்பம் என்று இரண்டுற வைத்தது, இரண்டாக வகுத்து வைத்தது. முன்பு அவர் செய்கையினாலே முடிந்தது. முன்பு அவர் செய்கையினாலே, இதற்கு முந்தின பிறவிகள்ல அவர்கள் செய்த அந்த நல்வினை தீவினை பயனாக அமைந்தது. அவரவருடைய செய்கையைத்தான் அவரவர் அனுபவிக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அப்போ அவரவர்கள் செய்த வினை பயனை அவரவர்கள் அனுபவித்தாகணும். முன்பு அவர் செய்த செய்கையினாலே முடிந்தது. அதுக்கு அடுத்தது இன்பம் அது கண்டு, இந்த பிறப்பில அறம் செய்தவர்கள் இன்பத்தை அனுபவிப்பதை கண்டும் ஈகிலா பேதைகள், இறப்பவர்களுக்கு ஈதலை செய்யாத அறிவிலிகள், அவர்களுடைய உள்ளத்தில் அறம் என்பதை கொஞ்சமும் கூட அறிய மாட்டார்கள். அன்பிலார் சிந்தை அறம் அறியாரே. அன்பிலார் சிந்தை அறம் அன்பு என்னும் பண்பு இல்லாதவர்கள், அவர்கள் அறம் என்பதை ஒருபோதும் அறிய மாட்டார்கள் என்று சொல்கிறார். அப்போ இந்த பிறப்பில் நாம் அடைகின்ற இன்ப துன்பத்துக்கு காரணம் முந்தின பிறவிகளில் நாம் செய்த நல்வினை தீவினை பயன்.
இந்த பிறவில இன்பம் அனுபவிப்பவர்கள் தர்மம் செய்ததனுடைய பயனை அனுபவிக்கிறார்கள் என்பதை உணர்ந்தும் கூட இறப்பவர்க்கு ஈயாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, அவர்கள் அன்பு என்ற பண்பையே இழந்து இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அறச்சிந்தனை ஒருபோதும் இருக்காது என்று சொல்லுகிறார். அதற்கடுத்து செல்வம் கருதி சிலர் பலர் வாழ்வேனும் புல்லறிவாளரை போற்றி புலராமல் இல்லம் கருதி இறைவனை ஏத்துமின் வில்லி இலக்கெய்த விற்குரியாமி என்று சொல்லுகிறார். அறிவுடையவர்கள் சிலரிடத்தில் சிலராகவும் சிலரிடத்தில் பலராகவும் பொருளுக்காக போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளுக்காக போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரை போய் அதாவது நம்முடைய அப்பர் பெருமான் ரொம்ப அருமையாக சொல்லுவார். தம்மையே புகழ்ந்திச்சை பேசியனும் சார்வியனும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலும் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. இது முதல் பாட்டு. அந்த பாட்டில் அந்த பதிகத்தில் 10 பாடலிலும் இந்த உலகத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கொடுக்கிலாதானை கொஞ்சம் கூட யாருக்கும் எச்ச கையால் கூட காக்கா ஓட்டாதவன அவனை போய் தர்ம பிரபுன்னு சொல்லி பாடுறோம். யாரு? கொடுக்காதவன. அப்படி பாடினாலும் கொடுப்பார் இல்லைங்கிறார். அப்படி பாடினாலும் கொடுப்பவன் இல்லை. அதை விட்டு விட்டு யாரை பாடுங்க? புகழூர் பெருமானை போற்றி பாடுங்கள் என்று ஒவ்வொரு பாட்டிலும் சொல்றாரு. அதைத்தான் திருமூலர் சொல்றாரு. இந்த உலகத்தில் செல்வத்துக்காக சிலரையோ பலரையோ அவர்களுடைய இயல்புக்கு மாறாக புகழ்ந்து பாடி ஒரு பயனும் இல்லை. புல்லறிவாளரை போற்றி புலராமல், புல்லறிவாளர்னு சொன்ன என்ன? அறச்சிந்தனை இல்லாதவர்கள், நல்ல மெய்யறிவு இல்லாதவர்கள், அறிவுடைமை என்பதை மறந்தவர்கள், இவர்களை போற்றி நாம இருக்காமல் போற்றி புலராமல் இல்லம் கருதி. இல்லம்னா என்ன? வீடு. இல்லம்னா என்ன? வீடு. எந்த வீடு? இறைவனுடைய திருவடியாகிய வீடு கருதி இறைவனை ஏத்துமின், இறைவனை ஏத்துமின். அப்படி ஏத்தினால் வில்லி இலக்கு எய்த விற்குரியாமி, நல்ல வில்லாற்றல் உடையவன் குறிபார்த்து வில்லெய்தினால் அம்பெய்தினால் அது எப்படி குறிதவறாது போய் பாயுமோ அதுபோல இறைவனை ஏற்றினால் குறித்தவராமல் அந்த வீட்டை நாம் அடைந்து விட முடியும். குறித்தவராது வீட்டை அடைந்து விட முடியும். ஆகவே உலகத்தில் பொண்ணுக்காக புல்லறிவாளரை பாராட்டி ஓடிக்கொண்டிருக்காதீர்கள். வீடு நோக்கி இறைவனை ஏற்றுங்கள். அப்படி ஏற்றினால் வீடு நிச்சயம் என்று திருமூலர் பேசுகிறார். அதற்கு அடுத்ததாக கனிந்தவர் ஈசன் கடலடி காண்பார். அதானே? கனிந்தவர் ஈசன் கடலடி காண்பார், துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வார், மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்றின்றி மெலிந்த சினந்தினுள் வீழ்ந்தொழிந்தாரே என்று சொல்லுகிறார். அதாவது கனிந்தவர் ஈசன் கடலடி காண்பார், துணிந்தவர் ஈசன் துறக்கமது ஆழ்வார். பொருள் உடையவராக இருந்தாலும் கூட அல்லது பொருள் இல்லாதவராக இருந்தாலும் கூட, அவன் பணக்காரனா ஏழையான்றது காரணம் இல்லை. அவன் என்ன சொன்ன? அன்பால கனிகின்ற மனமுடையவர், அன்பால் கனிகின்ற மனமுடையவர். அப்படி உள்ளவர்கள் நிச்சயமாக பெருமாடிய அந்த கடலடிகளை திருவடிகளை காண முடியும், அடைய முடியும் என்று சொல்கிறார்.
பணக்காரன் தான் பெருமானுடைய திருவடியை அடைய முடியும்னு இல்லை. பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு வறுமையா அல்லது செழிப்பான்றதெல்லாம் முக்கியம், வளமையான்னு கிடையாது. என்ன? அன்பு தான் தேவை. யார் அன்பால் அவனை கசிந்து உருகி வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு அவனுடைய திருவடியை கொடுப்பான். அதை தான் சொல்றார், கனிந்தவர், இலகுகின்ற மனதை உடையவர், அன்பால் கனிகின்ற உள்ளத்தை உடையவர், அவர்களே சிவபெருமானுடைய திருவடியை காண்பவர். அது மட்டுமல்ல, அந்த நெறியை பெற்று அவனுடைய திருவடிகளிலேயே எல்லா உயிர்களுக்கும் பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய நிலையை உணர்பவர்களே அவனுடைய உலகத்தை அடைபவர் ஆவர். இல்லையா? துறக்கமது ஆழ்வர். எந்த துறக்கம்? ஈசன் துறக்கம். சிவபெருமான் இருக்கின்ற அந்த உலகத்தை ஆளுகின்ற தன்மையை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். மலிந்தவர் மாலும் துணையும் ஒன்றின்றி, அப்படி திருவடி அல்லாத பிற பொருள்களில் ஆசை நிறைந்தவர்கள் தாம் இறக்கும் காரும் துணை ஒன்றுமின்றி தமக்கு உய்யப்போவதற்கின்ற அந்த துணையும் நெறியும் இல்லாமல் மெலிந்த சினந்தினுள் வீழ்ந்து ஒழிந்தாரே என்று சொல்லுகிறார். அதாவது இறப்பவர்க்கு இல்லை என்று சொல்லி இந்த உலகத்தில் வாழுகின்ற வரைக்கும் அறநெறியை பெற்று அவனுடைய திருவடியை பற்றுக்கோடாக கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணாது இருப்பார்கள். ஆகவே அவனுடைய திருவடியை பற்றுக்கோடாக துணையாக உணர்பவர்கள் தான் அவனுடைய உலகத்தை அடைந்து வாழ முடியும் என்று இந்த நிறைவு பாடலிலே அறம் செய்யானுடைய தன்மையை சொல்லுகின்ற பாடலிலே கூட இந்த எதிர்மறையாக சொல்ல வந்த திருமூலர் இந்த இடத்துல நேர்மறையாக கனிந்தவர் ஈசன் கடலடி காண்பார் என்று இந்த தலைப்பை, இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறார். ஆகவே அறச்சிந்தனை உடையவர்களுக்குத்தான் பெருமான் தன்னுடைய திருவடியை கொடுப்பான் என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லுகிறார். ஆகவே அந்த அறத்திற்கு முதலாக இருப்பது எதுன்னு சொன்னால், யாரிடத்துல சார் அறச்சிந்தனை இருக்கும்? தர்மம் செய்யறங்கிற உணர்வு யாரிடத்துல வரும்? யாருக்கு மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் வரும்? இரக்க குணம் யாரிடத்தில் இருக்குதோ அவங்களுக்கு தான் வரும். இரக்க குணம் இல்லாதவர்களுக்கு என்ன வராது? கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. அந்த இரக்க உணர்வு எதனால வருது? அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அன்பின் காரணமாக வருகிறது. அன்பு இல்லைன்னு சொன்னால் இரக்கம் இல்லை, இரக்கம் இல்லைன்னு சொன்னால் கொடுக்கணுன்ற குணம் வராது. அப்போ எல்லாவற்றுக்கும் அடிப்படை எதுன்னு சொன்னால் அன்பு இல்லையா? அறத்திற்கு அடிப்படை எது? அன்பு. அறத்திற்கு அடிப்படை அன்பு இல்லையா? அதை தான் சொல்றாரு, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அறத்திற்கு அடிப்படை எது? அன்பு. அந்த அன்பு என்கிற பண்புக்கு பயன் எது அப்படின்னு சொன்னா அதுதான் வாழ்க்கை. அப்போ அந்த அடிப்படையில் அறத்திற்கு அடிப்படையாக அமைவது அன்பு. ஆகவே அந்த அன்பு இல்லை என்று சொன்னால் அறச்சிந்தனை இல்லை. ஆகவே அன்புடைமையை பற்றி அடுத்த அதிகாரத்தில் பேசுகிறார்.